அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் டாட்ஸ் தமிழ் தினம் ஒரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணிங்க. இங்கிலீஷில் ஆஷ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பல் பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாப்பிக்லாம் போகலாம். உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு தெரியுமா? உணவுங்கிறது வெறும் பசியை போக்குறதுக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க, அபாரமான மருத்துவ காரணங்கள் நிறையவே இருக்குது. அதனால தான் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. சர்க்கரை பூசணி, வெண்பூசணி. இந்த ரெண்டுமே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது. இந்த பூசணியுடைய மஞ்சள் நிற அழகான பூக்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் எல்லாரும் வீட்டு கோலத்தையும் அலங்கரிக்கும். பூசணிக்காயினாலே நமக்கு என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? திருஷ்டி பொம்மை தானே. திருஷ்டி கழிக்க வெண்பூசணியை பயன்படுத்துகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா உடலை இளைக்க வைக்கிறதுலேருந்து சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது வரைக்குமே வெள்ளை பூசணிக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிறது அத்தனையுமே மருத்துவ குணங்கள் தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆக்ரானா நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? தாஜ்மஹால் தானே. ஆனால் ஆக்ராவோட ஃபேமஸ் ஸ்வீட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்டா அப்படிம்பாங்க. இது வெண்பூசணியில் தாங்க செய்கிறாங்க இந்த ஸ்வீட்டு. இதுக்கும் தாஜ்மஹாலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இட் இஸ் செட் தட் முகல் எம்பரர், எல்லாருக்குமே தெரியும் முகலாய பேரரசர் ஷாஜஹானை பற்றி. அவரோட ராயல் செஃப்ஸ் அவர் கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் பண்ண சொன்னாராங்க. அது பியூராக அந்த ஒயிட் மார்பிள் மாதிரி அந்த ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருடைய ராயல் செஃப் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்வீட்டு தான் இந்த பேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடல் பருமனால் இதய சர்க்கரை நோய் பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், வாட்டர் டயட், பேலியோ டயட், வீகன்னு நிறைய உணவு கட்டுப்பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பூசணிக்காய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. பூசணிக்காயில் 96% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. லோ கேலரிஸ் வெஜிடபிள் இது. நார்ச்சத்து நிறைந்த காய்கறியும் கூடங்க இது. ஆயுர்வேதாவில் இந்த வெண்பூசணி பல பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுதுங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தாங்க காரணம். ஓகே, அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. விட்டமின் ஏ, B1, B3, B6, விட்டமின் சி, விட்டமின் இ. மினரல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயர்ன், மேங்கனீஸ், சோடியம் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டதாங்க. இன் அடிஷன் இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கேரோட்டின்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் செல் டேமேஜ் ஆகாமலும் இதய நோய், சில வகை நீரிழிவு நோய் இதிலேருந்து பாதுகாக்க உதவுதுன்னே சொல்லலாம். ஓகேங்க, இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? மே இம்ப்ரூவ் டைஜஷன், செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ப்ரிவெண்ட் அல்சர்ஸ், அசிடிட்டி ப்ராப்ளம்க்கு பூசணிக்காய் ஜூஸ் ஒரு மருந்துன்னே சொல்லலாம். ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன், பூசணிக்காய் இயற்கையான முறையில் புண்களை குணப்படுத்த உதவுது. இட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் டைப் 2 டயபெட்டிஸ், வெண்பூசணி ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுதுன்னே சொல்லணும். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதில் ரிபோஃப்ளவின், விட்டமின் B2 இருக்கிறதுனால கண்புரை நோய் வராமல் தடுக்குதுங்க. டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க இந்த வெண்பூசணியில். பூசணிக்காயில் அதிகமாக நீர்ச்சத்து இருக்கிறதுனால சிறுநீரை பிரிக்கக்கூடிய பண்புகள் இருக்குன்னே சொல்லலாம். தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவுது. சிறுநீரகம் தொடர்பான நோய்கள், கிட்னி ஸ்டோனுக்கு பூசணிக்காய் பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வெண்பூசணி சாறு குடித்தா ரத்த ஓட்டம் சீராகி ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கும். இதய பலவீனத்தை தடுக்கக்கூடியது. இதய நாளங்களில் ஏற்படும் அடைப்பை படிப்படியாக குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க வெண்பூசணி எடுத்துக்கிட்டால் நரம்பு தளர்ச்சி பாதிப்புகள் குறைஞ்சிருமா. ஃபார் ஸ்கின் ஹெல்த், தோல் அலர்ஜி, தோல் சுருக்கம், ஸ்கின் தொடர்பான நோய்கள் படிப்படியாக குறைச்சிருமாங்க இந்த வெண்பூசணி. ஹெல்ப்ஸ் ஃபைட் மென்டல் இல்னஸ், மன அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெண்பூசணி. வெண்பூசணி சாறு மூளையோட செயல்பாடுகளை தூண்டி மூளை நரம்புகளை பலப்படுத்துது. மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான மனநிலைமையை அளிக்குதுன்னே சொல்லணும். உங்கள் வீட்டில் வழக்கமான உணவில் வெள்ளை பூசணி சேர்த்துக்கிறது புற்றுநோய் எதிர்த்து போராட உதவுதுங்க.
ஓகேங்க. வெண்பூசணியை பற்றி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்துடலாமா? ஒருத்தவங்க உடம்பு மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காதுங்க. எப்போவுமே எந்த உணவாக இருந்தாலுமே அளவோடு தான் எடுத்துக்கணும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அதிக அளவு எடுத்துக்கிட்டால் ஆபத்தை ஏற்படுத்துமாங்க. பூசணிக்காயை அதிக அளவில் எடுத்துக்கிறது கால்சியம் ஃபார்மேஷன் அபாயத்தை அதிகரிக்கலாமா. இது சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் உங்களுடைய ப்ளட் சுகர் லெவலை மானிட்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருந்தாலும் குறிப்பாக வெறும் வயிற்றில் அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணுங்க. ஓகேங்க, இன்றைக்கி வெண்பூசணியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.